வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 11 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. இனிய நோன்பு திருநாளாம் ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வானிலை அமைப்பு உயரழுத்தம் விலகியது. கிழக்கு காற்றலையை கொண்டு வரக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்குப்புறம் அமைந்தது. கிழக்கு காற்றலை தமிழ்நாட்டில் ஏறத் தொடங்கியது. ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கடலோரம் உயரழுத்த காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய வெப்பசலன இடிமழை பொழிவு இந்தியாவின் மத்திய மாநிலங்களிலும் கிழக்கு காற்றலை தமிழ்நாட்டில் ஏற்றுவதன் காரணமாக இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் புழுக்கத்துடன் கூடிய வானிலை தமிழ்நாட்டில் இருக்கும். வெயில் பெரிய அளவில் சுடாவிட்டாலும் வியர்வையும் வெப்ப உயர்வும் கூடுதலாக இருக்கும். அதாவது இன்று ஹாட் நாளை கூல் எனலாம். இன்று ஒரு நாள் ஹாட் நாளை கூல். சுருக்கமாக சொல்ல போனால் கூல் எங்கே எவ்வளவு மழை பொழிவு, இன்றைக்கிலிருந்து வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் என்பதை இப்போ பார்ப்போம். அதாவது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஹாட்டாக இருக்கும். காரணம், கிழக்கு காற்று வெப்ப காற்றாக இன்றைக்கு வருகிறது. வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கம் அதிகமாக இருக்கும். திருநெல்வேலி ஒரு 39 டிகிரி செல்சியஸ், அதாவது 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை ஒரு 102 டிகிரியும், திருச்சி ஒரு 102 டிகிரியும், சேலம் ஒரு 100-102 டிகிரியும், வேலூர் 102-100 டிகிரியும் இருக்கும். ஆக 100-102 டிகிரியில் தான் இருக்கும் இன்றைக்கு வெப்பநிலை. 107 என்பது சற்று குறைந்து இருக்கும். ஆனால் இன்றைக்கு 100 டிகிரிக்கு குறைய உள் மாவட்டங்களில் வாய்ப்பில்லை. 107 என்பது 104 ஆகியது நேற்று. இன்றைக்கு 102 ஆகும். 104 வரைக்கும் எட்டலாம், அவ்வளவுதான். கிழக்கு காற்று வருகையின் காரணமாக வெயிலோட சூடு குறைந்து புழுக்கமும் வியர்வையும் இன்றைக்கு அதிகரித்திருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே குறைந்ததென்றால் கடலோரமும் இன்னும் குறைஞ்சி தான் இருக்கும். அதன் அடிப்படையில் கடலோர மாவட்டங்களில் ஒரு 33-32 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். வழக்கமாக இருக்கக்கூடிய கடலோர வெப்பநிலை விட இன்றைக்கு குறைவாக இருக்கும். டெல்டாவில் எல்லாம் குளிர்ந்த காற்று வீசும். அதாவது வெயில் சில நேரங்களில் ஒரு உச்சத்தை எட்டினாலும் திடீரென்று மாலையில் ஒரு இதமான வெப்பநிலை, ஜில்லென்ற ஒரு குளிர்ந்த காற்று வடகிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து வீசும். தமிழ்நாட்டில் எல்லா கடலோர மாவட்டங்கள்லையும் மாலையிலிருந்து இன்றைக்கு குளிரப்போகிறது. குளிர்ந்த காற்று முதலிலே தொடங்கும். மாலையில் நள்ளிரவிலே ஒரு இதமான வெப்பநிலையாக மாறி நாளை அதிகாலையிலிருந்து கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்க இருக்கிறது. அதற்கு முன் இன்று ஏப்ரல் 11 தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில், அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். நாளை ஏப்ரல் 12 வெள்ளிக்கிழமை காலை, அதாவது நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடலோர பகுதிகள் எல்லாமே முதல்ல தொடங்கும். கன்னியாகுமரி வங்க கடலோரம் மற்றும் திருநெல்வேலி ராதாபுரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி, மேலும் ராமநாதபுரம் மாவட்ட ஒட்டுமொத்த கடலோர பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதி, திருவாரூர் மாவட்ட கடலோர பகுதி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதி. அதோடு சேர்த்து நேற்றைக்கு தெற்கு டெல்டா மட்டும் வாய்ப்பு என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது காரைக்காலுக்கும் மயிலாடுதுறைக்கும் கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆக புதுச்சேரி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கலாம். நாளை அதிகாலை, தாமதம் ஏற்படும் பட்சத்தில் காலை. ஆனால் நல்ல மழையும் அனைவருக்கும் சமமாக ஒரே மாதிரியாக இருக்காது. அருகருகே வேறுபாடு இருக்கும். அருகருகே இடிமின்னல் இருக்கும். அருகருகே இருக்கக்கூடியதில் மழையில் இடி இல்லாமல் இருக்கும். ஆக வெப்பமான பகுதியில் மின்தூண்டல் ஏற்படும் இடத்துல இடியாகவும் இடி இல்லாத மழையாகவும் ஆங்காங்கே ஒதுக்கியும்
சில இடங்களிலே கனமாகவும், சில இடங்களிலே லேசாகவும், சில இடங்களிலே மிதமாகவும், சில இடங்களிலே தூறலாகவும் நனைக்கும் மழையாகவும் இருக்கும். நாளை அதிகாலை கடலூர் முதல் புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், குறிப்பாக சொல்ல போனால் அதாவது செங்கல்பட்டு, அதாவது விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை, திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை கொடுக்கலாம். ஒருவேளை தூறலாம், குறைந்த பரப்பில் நனைக்கலாம். புதுச்சேரியிலிருந்து மயிலாடுதுறை வரை இடைப்பட்ட பகுதியில் உள்ள பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் மயிலாடுதுறைக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு கிடைக்கும். அதைவிட புதுக்கோட்டைக்கும் அதைவிட கூடுதலாக ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கிடைக்கும். இந்த மழைப்பொழிவு நாளை, அதாவது இன்று நள்ளிரவுக்கு பின் நாளை நள்ளிரவு, அதாவது நாளை அதிகாலை 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணிக்கெல்லாம் கடலோர மாவட்டங்களில் மெல்ல முன்னேறும் அந்த மழை மேகங்கள் நாளை காலை படிப்படியாக டெல்டா மாவட்டங்களில் இருந்து உள்ளே நாளை மதியம் வடகடலோரத்திற்கும் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் கூட தூறலை கொடுக்கலாம். ஆனால் செங்கல்பட்டுக்கு அதை விட கொஞ்சம் கூடுதல் தூறல் கொடுக்கலாம். அதை விட கூடுதல் தூறல் விழுப்புரத்திற்கு கொடுக்கலாம். ஆனால் புதுச்சேரிக்கு இன்னும் கொஞ்சம் நனைக்கும் மழை, லேசான மழை கொடுக்கலாம். கடலூருக்கு மிதமான மழை பொழிவு கொடுக்கலாம். கடலூரை விட சிதம்பரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவும், அதை விட மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதியை விட காரைக்காலை ஒட்டிய தரங்கம்பாடிக்கு கொஞ்சம் கூடுதலாகவும், அதை விட படிப்படியாக தெற்கே வர வர தென்மேற்கே செல்ல செல்ல மழை பொழிவின் அளவும் பரப்பும் கூடியிருக்கும். நாளை காலைக்கு பிறகு உள் மாவட்டங்களிலே ஆங்காங்கே புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின் மழை பொழிவை கொடுக்கும். நாளை 12ஆம் தேதி ஏப்ரல் 12 வெள்ளிக்கிழமை மாலை இரவிலே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு தெரிகிறது. அதே நேரத்தில் நாளை 12ஆம் தேதியே கர்நாடக எல்லையோரத்தின் ஒரு சில இடங்களுக்கும், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த கேரள எல்லையோரத்திற்கு பெரும்பாலான இடங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆக காற்று சுழற்சி வேகமாக மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால நாளை 12ஆம் தேதியும் நாம் மறுதினம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் நல்ல மழை பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது. முதலிடத்தை தென் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் பெறும். அதுலேயும் நம்பர் 1 இடத்தை கேரளா, அடுத்த இடத்தை கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை, அடுத்த இடத்தை மேற்கு தொடர்ச்சி மலை உச்சி, அடுத்த இடத்தை மேற்கு தொடர்ச்சி மலையோட தமிழ்நாட்டின் பகுதி, அடுத்த இடத்தை தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி, மதுரைக்கு தெற்கே உள்ள பகுதி, ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்களுக்கு அடுத்த இடத்தையும், தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. நாளையே கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும், சேலம், நாமக்கல், ஈரோட்டுக்கும் கிடைக்கும். 13ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை நாளை 12ஆம் தேதியே கிடைக்கலாம். ஒருவேளை வானிலை அப்டேட்ஸில் சிறு மாறுதல் இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் தாமதமாக 13ஆம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக வெள்ளிக்கிழமை ஒதுக்கும் இடத்தில் சனிக்கிழமை கிடைக்கும், சனிக்கிழமை ஒதுக்கும் இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் குறைந்தபட்சம் லேசான மழை முதல் அதாவது வடகடலோரம், அதாவது ஆந்திர எல்லையோரத்திற்கு நனைக்கும் மழை தான் தெரியுது. ஆந்திர எல்லையோரம் குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழையையும் தூறல் மழையையும், தெற்கே போக போக நனைக்கும் மழை என்பது லேசான மழையாக மாறி டெல்டாவிற்கு தெற்கே மிதமானது முதல் சற்று கனமழையாகவும், தென் மாவட்டங்களுக்கு கனமழையாகவும், தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழையாகவும், ஒரு சில இடங்களில் கேரள எல்லையோரத்தில் மிக கனமழை பொழிவிற்கு கண்டிப்பாக பரவலான மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக வரக்கூடிய 12, 13, 14 தேதிகளில் தமிழ்நாட்டிலே குறிப்பாக 12, 13 கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது. அந்த மழைப்பொழிவு, அந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் வழியாக அது மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு புதிய காற்று சுழற்சி ஒன்றும் தமிழ்நாட்டின் மேலடுக்கிலே வந்து நீடித்து, அதாவது 16, 17, 18, 19 தேதிகளில் கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மற்றும் கேரள கர்நாடக பகுதிகளில் வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். ஆனால் அது பரவலாக இருக்காது. 12, 13, 14 போல் பரவலாக இருக்காது. 15, 16, 17, 18, 19 எல்லாம் குறைவான பரப்பில் மாலை இரவு இடிமழை பொழிவாக கடும் வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின் கொடுக்கும். குறைந்த பரப்பில் இருக்கும். ஆனால் தேர்தல் நாளிலே கடுமையான வியர்வையை கொடுக்கக்கூடிய புழுக்கமான வானிலை
உள் மாவட்டங்களில் அனல் காற்றை கொடுக்கக்கூடிய வெப்பத்தை மிகுதியாக்கக்கூடிய ஒரு வானிலையும் இருக்கும். அதே நேரத்தில் மாலை இரவு இடிமழை பொழிவு கேரளா கர்நாடக எல்லையோரத்தில் கிடைக்கும். தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு தேர்தலுக்கு முன் ஒரு சிறப்பான மழைப்பொழிவு, ஒரு சில இடங்களிலே மிக கன மழைப்பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து மற்றும் திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, குறிப்பாக தென் மாவட்ட கடலோர பகுதிகள், இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் கூட நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. ஈரோடு மாவட்டத்தின் அதாவது ஈரோடு மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோர பகுதி சத்தியமங்கலம், தாளவாடி, பவானிசாகர் மற்றும் தூக்கநாயக்கம்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், எண்ணமங்கலம், வரட்டுப்பள்ளம் போன்ற பகுதிகளுக்கும், ஈரோடு மாவட்ட காவிரி கரையோர பகுதிகளுக்கும், பெருந்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கூட மழைப்பொழிவு கிடைக்கும். அதே போல திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும், திருப்பூர் மாவட்டத்தின் உள் பகுதிகளுக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும், அதே போல நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் பெரும்பாலும் மேற்கு பகுதிக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும், கரூர், திருச்சி மாவட்டம் வடக்கை விட மத்தியில் கூடுதலாகவும், மத்தியை விட தெற்கு கூடுதலாகவும், திருச்சி மாவட்டத்தின் மதுரை ஒட்டிய பகுதி நல்ல மழைப்பொழிவையும் கொடுக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரத்தை விட உள்ளே குறைவாக இருந்தாலும் உள்ளேயும் நல்ல மழை தெரிகிறது. அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரத்தை விட உள்ளேயும் நல்ல மழை தெரிகிறது. சிவகங்கை மாவட்டத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது. மதுரை மாவட்டம் மேலூரை விட மதுரைக்கு கூடுதலாகவும், மதுரையை விட ஏழுமலை மற்றும் பேரையூர் பகுதிகளுக்கு மிகச்சிறப்பான மழை தெரிகிறது. விருதுநகர் மாவட்டத்தின் அருப்புக்கோட்டை, திருச்சுழி தொடங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் வரைக்கும் வெம்பக்கோட்டை, சிவகாசி உட்பட நல்ல மழை தெரிகிறது. அதேபோல மதுரை மாவட்டத்தின் உசிலம்பட்டிக்கும் தேனி மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கும் நல்ல மழை தெரிகிறது. தேனி மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு வரக்கூடிய 12, 13, 14 தேதிகளில் அமையும். அதே போலவே தேனி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி மற்றும் கேரள எல்லையோர பகுதி, நீலகிரி மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பான மழை தெரிகிறது. ஆனால் இதில் நிறைய மழைப்பொழிவை எதிர்பார்த்து விட்டு ஏமாற்றத்தை கொண்டு வந்து விடாதீர். ஒதுக்கலாம், குறைவாகவும் பெய்யலாம், ஒரு சில இடங்களில் மிக கன மழைப்பொழிவையும் கொடுக்கலாம் என்கின்ற நினைவுடன் இருக்க வேண்டும். ஆனால் வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் தூறல் நனைக்கும் மழை முதல் லேசான மழை தெரிகிறது. தெற்கே போக போக மிதமான மழையாக மாறி சற்று கனமாக மாறி தென்கோடியில் மிக கன மழைப்பொழிவு தெரிகிறது என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம். தேர்தலுக்கு பின் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு நன்றாக இருக்கிறது. அதாவது ஏப்ரல் இறுதி வாரத்தை விட மே மாதம் முதல் மற்றும் 2வது வாரத்தில் வங்கக்கடல் நிகழ்வால் வங்கக்கடலோர பகுதிகளுக்கும் நல்ல மழை, கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கிறது. எல்லா மழையுமே ஏப்ரல் இறுதியாக இருந்தாலும் மே மாத மழையாக இருந்தாலும் வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு காற்று சுழற்சி உருவாகி கேரளா, கர்நாடக எல்லையோர மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மே 31 அல்லது ஜூன் 1-2 தேதிகளில் வலுவான நிகழ்வால் தொடங்கி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி பருவமழையை முன்னெடுத்து செல்லும். ஆக கோடை மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. இப்பொழுது உங்கள் மாவட்டங்களில் அனல் காற்றும் வெப்ப அலையும் வீசிக்கொண்டிருக்கிற நிலையில் இந்த அனுபவிக்கக்கூடிய இந்த பகுதிகளில் சிறப்பான மழைப்பொழிவையும் மே மாதத்தில் அனுபவிக்கலாம் என்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலுடன் இந்த அறிக்கையை நிறைவு செய்கிறேன். அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். மாறுதல் அறிய வேண்டும், துல்லியம் அறிய வேண்டும். அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.